அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி LI2, அதாவது பெருங்குடலில் நீர்பூத புள்ளி. இந்த புள்ளி போடும்போது என்ன பலன் கிடைக்குது, இதற்கு உணவு முறையா நாம எதை ஃபாலோ பண்ணணும், புள்ளி போடுறதோட சேர்த்து உணவு முறையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து என்ன போடலாம், என்ன உணவு எடுத்துக்கிடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பஞ்சபூத புள்ளியா ஆல்ரெடி பார்த்த வீடியோவை நான் லிங்க் கொடுக்குறேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லையில் வாட்டர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆள்காட்டி விரலில் இந்த இந்த மடிக்கக்கூடிய இடத்துல தோலில் 2 நிறமும் சேரக்கூடிய இடத்துல இருக்கு. அதாவது இந்த எலும்பு கிட்ட இருக்கு. இதுதான் LI2 அப்படின்ற பாயிண்ட். ஓகே, அது காற்றில் நீர்பூத புள்ளி. காற்று அப்படிங்கும்போது இது பெருங்குடல் அப்படின்றனால நார் பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நார் சத்து உடைய உணவுப் பொருளும் வாட்டர் பாயிண்ட் அப்படிங்கும்போது அது இனிப்பு. அப்ப நார் சத்துள்ள உணவுப் பொருளும் ஒரு இனிப்பும் சேர்ந்த உணவுப் பொருள் கொடுக்கணும். அது என்ன விஷயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப பெருங்குடல்ல வாட்டர் பாயிண்ட் போடக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க மலம் அப்படின்ற ஒரு விஷயம் நார்பொருள் இல்லாதனால, நார்பொருள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா மலம் வெளியேறது சிரமம். ஏன்னா நார்பொருள் தான் நமக்கு மலத்தை திரட்டி அதை வெளியே கொண்டு போய் விடுறது. அப்படி இல்லாதவங்களுக்கு மலம் சிக்கலா இருக்கும். மலம் கழித்தாலும் அது ஃபுல்லா போன சென்சேஷன் இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி மலத்தில் பிரச்சனை இருக்கும் போது அவங்களுக்கு ஏன் நீர்பூத புள்ளி போடுறோம் அப்படின்னா, அந்த நீர்ல என்ன ஆகும் அப்படின்னா, தேங்கி இருக்கிற மலத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த கிருமிகள் எங்க அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீர் பாதையில போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மலப்பாதைக்கும் நீர் பிரியிற பாதைக்கும் ரொம்ப பெரிய தூரம் எல்லாம் இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். நான் வெளியே தெரியக்கூடியது எதுவாக இருக்கும்னா, நீரில் கிருமி இருக்கிறதா தெரியும். நீர் பாதையில் தான் அரிப்பு, அலர்ஜி இதெல்லாம் இருக்கும். இது ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ காற்று அப்படின்றத நல்ல மெட்டலாக பார்ப்போம். ஸோ மெட்டல் ஒரு இடத்துல நீர் எப்படி இருக்கும்னா, இப்போ ரொம்ப நாள் ஒரு தண்ணியை வச்சிருந்தீங்க அப்படின்னாவே அதுல தன்னால பாசி படர்ந்துரும். ஏதோ ஒரு கிருமி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நாள் பட்டு இருக்கும் போது அதுவும் தேங்கி கிடக்கிற நீர்ல உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல எப்ப அந்த நீர்ல மினரல்ஸ் இல்லையோ, அப்ப மினரல்ஸ் இல்லை, நல்லது இல்லை அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல கெட்டது ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்கும். ஸோ நல்ல பொருள் இல்லாத இடத்துல அங்க ஒரு மினரல் கண்டென்ட் இல்லாதப்போ அங்க நோய் கிருமிகள் சீக்கிரமா தொற்று கிருமிகள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அரிப்பு இருக்கு, அலர்ஜி இருக்கு, வீக்கம் இருக்கு, இல்லைன்னா அடிக்கடி போகக்கூடிய நிலை இருக்கு, இல்லைன்னா போகவே மாட்டேங்குது. இப்படி நீர் பிரியிறதுலயே நிறைய விதமான விஷயங்கள் சொல்றாங்க. இந்த பிரச்சனைகளுக்கும் நாம இந்த எல்லையில வாட்டர் பாயிண்ட் போடலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் இன்னும் வேற என்னென்னவாலாம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது. இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும் போது நம்ம நினைக்கலாம் மலவாயில இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க வெளிப்புற வாய்க்கிட்ட வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வரதான் செய்யும். ஏன்னா இங்க உள்ள எடுக்கிறதா நமக்கு கழிவு பாதையா நீங்குது. அப்ப உள்ள கழிவு பாதையில தேங்கக்கூடியதும் ரிவர்ஸ் அடிக்க தான் செய்யும். ஸோ இங்க தொண்டையில உங்களுக்கு அடிக்கடி அலர்ஜி ஏற்படுது, இல்ல பல்ல வலி ஏற்படுது, பல்ல கிருமி இருக்கு, தொற்று இருக்கு, கூச்சம் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கும் நாம இந்த பாயிண்ட்டை போடலாம். LI2 அப்படின்ற பாயிண்ட்டை போடலாம். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டனா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுல எது வேணாலும் இருக்கலாம். வீக்கமோ, அலர்ஜியோ, இல்ல ஆஃபன் போற யூரினேஷன் போற சென்சேஷனோ, இல்ல தொண்டையில பிரச்சனையோ, இல்ல பல்லுல பிரச்சனையோ, எது இருந்தும் காய்ச்சல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் இந்த இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய காய்ச்சல். ஏன்னா காய்ச்சல்ல பல விதங்கள் இருக்கு, அதனாலதான் நான் இதை சொல்றேன். இந்த இன்ஃபெக்ஷனால உருவாகக்கூடிய காய்ச்சலுக்கும் இந்த LI2 அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காய்ச்சல் அப்படின்னாவே அந்த நேரத்துல நாம கொடுக்கக்கூடிய உணவுகள்னு ஒண்ணு இருக்கு. பெரும்பாலும் என்ன எடுக்கிறாங்கன்னா, பிரெட் எடுக்கிறாங்க. பிரெட்டு, இட்லி,
இப்படி வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து எடுக்கிறோம். பிரெட் எடுக்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் என்ன பண்ணணும்னா மலச்சிக்கலை தான் வந்து உண்டாக்கும். ஸோ எல்லா காய்ச்சலுக்கும் வந்து ஒரே விதமான உணவு வந்து தீர்வு கிடையாது. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நாம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நார்ச்சத்து உடைய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நார்ச்சத்தும் இருக்கணும், இனிப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா மாதுளம் பழம். மாதுளம் பழத்துல வந்து நல்ல ஒரு நார்ச்சத்து இருக்கு. அதை நம்ம மென்னு தான் சாப்பிட முடியும். நீங்க சில பழங்களை முழுங்குற மாதிரிலாம் இந்த மாம்பழத்தெல்லாம் வந்து நல்ல கனிஞ்ச பழத்தை வச்சீங்கன்னா அப்படி முழுங்கிடலாம். அந்த மாதிரிலாம் இதை வந்து முழுங்க முடியாது. ஒரு மென்னுலாம் நல்லா மென்னு சாப்பிடணும். அந்த மாதிரி நார்ச்சத்து உடைய ஒரு பொருள். இந்த மாதுளையை வந்து ஜூஸாவும் குடிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரியவங்கன்னா வந்து மென்னு சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப சின்ன பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னாலும் மென்னு சாப்பிடாதுங்க. விழுங்க வேண்டாம். நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதோட சேர்த்து என்ன சேர்த்து சாப்பிடணும்னா மாதுளை முத்துக்களை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு வறுத்து பவுடர் பண்ண ஜீரகம், அந்த ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேன் கலந்துக்கோங்க. இந்த தேன் இதெல்லாம் கலந்து ஒரு சாலட் மாதிரி நீங்க இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து காய்ச்சல் இருந்தா தான் இல்லை, இல்லைனாலுமே நான் சொன்ன இந்த தொற்றுக்கள் அனைத்துமே சரியாகும். முதல்ல பல்லுல வந்து நீங்க வச்சு இதை மென்னு சாப்பிடும் போதே அங்க தேவையில்லாம உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். எதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம்ன்ற ஒண்ணு உள்ள போயிருச்சுன்னா கெட்ட விஷயம் தன்னால வந்து வெளியேறிடும். அது நல்ல விஷயம் இல்லாதப்போ கெட்ட விஷயம் ரொம்ப சீக்கிரமா அங்க வந்து அடைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து உலக நியதியும் கூட, உடம்புல இருக்கக்கூடிய பண்பும் கூட. ஸோ இதை வந்து நல்லா மென்னு சாப்பிடலாம். முடியாதவங்க, சிறு குழந்தை மென்னு சாப்பிட மாட்டேங்குது, வயதானவங்களால மென்னு சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க வந்து இதை சாராவும் எடுக்கலாம். நல்லா வந்து அடிச்சு, ஆனா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணாதீங்க. ஃபில்டர் பண்ணாம வந்து நல்ல மாதுளம்பழத்தை வந்து அடிச்சுட்டு நான் சொன்ன அந்த ஜீரகத்தூள், வறுத்து பவுடர் பண்ண ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு தேன் கலந்து அவங்கள வந்து ஜூஸா வந்து குடிக்க சொல்லுங்க. இப்படி குடிச்சிட்டு வரும்போது அந்த நாள்பட்ட கிருமி தொற்று எல்லாமே வந்து ஆறும். இது வந்து உள்ள இருக்கக்கூடிய ரணத்தையும் ஆற்றும். இன்ஃபெக்ஷன்னால ஏற்பட்டிருக்கும் சில குடல் வாள்கள்ல தான் வந்து புண்ணாயிருக்கும். ஸோ அந்த புண்ணெல்லாம் ஆத்துறைக்கு வந்து இந்த மாதுளை சாறு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனா உடனே வந்து ஒரு ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டு அதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு நிப்பாட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப அது உருவாகாம இருக்கணும். இதுல மொத்தமா இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா மலச்சிக்கல் வந்து இல்லாம இருக்கணும். உங்களுக்கு இந்த தொற்றெல்லாம் இருக்கு அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க நல்ல ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பாருங்க. அது பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு இந்த நீர் பிரச்சனையும் சேர்த்து சரியாகும். வெறும் நீர் தளத்துக்காக மட்டும், யூரினரி இன்ஃபெக்ஷன் மட்டும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல முழுமையான பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. எப்பயுமே மூல பிரச்சனை என்னவோ அதை வந்து சரி பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.